வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மை டிசிப்ளின்ஸ் ஒயில் ஹெல்த் சேக் ஆஃப் சீசன் 2 எபிசோட் 11. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வளன்னு பேசாம நம்ம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல அந்த ஃபைட் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ கூட இருக்க அந்த பொண்ணு சொல்லுது, மாஸ்டர் நீங்க இன்னைக்கு ரொம்ப ஆசமா இருந்தீங்க. எங்களுக்கும் அந்த டெக்னிக்கை நீங்க சொல்லிக் கொடுத்தா நல்லா இருக்கும். மாஸ்டர் இப்ப ரொம்ப டயர்டா இருப்பாரு சண்டை போட்டு. நீ பேசாம இருன்னு சொல்லி கூட இருக்கவன் சொல்லிட்டு இருக்கான். மாஸ்டர் ரொம்ப டேலண்டான ஒரு ஆள் தான், ஸ்கில் உள்ள ஒரு ஆளு தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ டயர்டாகி அங்க சாஞ்சிடறான். சீனியர் ஸ்டார் தான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. மாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சு? ஹீரோட கையை பார்த்தா ஹீரோக்கு அடிபட்டாங்க, ரத்தமா ஒழுகிட்டு இருக்கு. பிரதர் உனக்கு என்னாச்சு? நீ ரொம்ப இப்ப காயமடைஞ்சிருக்க. இது ஒரு மைனர் இன்ஜுரி தான் சொல்லி ஹீரோ சொல்றான். இல்ல நீ கண்டிப்பா நீ இப்ப படுத்து ஓய்வு எடுத்தே ஆகணும். இப்ப இருக்கிற ஒரு காயம் உனக்கு ஏற்பட்டிருக்கு. நீ ரெஸ்ட் எடுத்தா தான் கரெக்ட்டா இருக்கும்னு சீனியர்ஸ்ட்ட சொல்றாங்க. ஹீரோவும் இல்ல அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றான். இல்ல அவங்கலாம் ரொம்ப திறமையான ஒருத்தவங்க. நான் இத இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க தனி ஆளா இருந்தே ஒரு ஆர்மியவே நாங்க தோற்கடிச்சதையுமே நான் பார்த்துருக்கேன். அவங்க அதுவும் சிங்கிள் ஹேண்ட்ல ஒரு ஆர்மிய தோற்கடிச்சாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளுன்னு சொல்லி சீனியர் ஸ்டார் பெருமையா பேசிட்டு இருக்கான். ஓ! அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆளா? கண்டிப்பா நான் இவங்க கூட சண்டை போட்டு தான் ஆகணும். நீங்க சொல்றத பார்க்கும்போது பிரதர் ஜாங் ஃபங்க பத்தி சொல்றது மாதிரி இருக்கே. ஏய்! நீ சும்மா இருன்னு சொல்லி ஹீரோட கைய பிடிச்சு சீனியர் ஸ்டார் பிடிக்கிறாங்க. ஐயோ! என்னுடைய கைய விடு. எனக்கு ரொம்ப வலிக்குது. என்னால வலி தாங்க முடியலன்னு சொல்லி ஹீரோ கத்திட்டு இருக்கான். அம்மா நீங்க கவலைப்படாத சீனியர் சிஸ்டர். எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் இப்ப நல்லா தான் இருக்கேன். கண்டிப்பா நான் அடுத்து பண்ண போற ஒரு மூவ் இருக்கேன். அந்த ஒரு மூவ்ல எல்லாருமே நாக் அவுட் ஆயிருவாங்க. அது அந்த இருக்கல அந்த பொண்ணு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தா, கண்டிப்பா அவ சீட் பண்ண மாட்டான்னு நான் நெனைக்கிறேன். எனக்கான ஒரு நல்ல ஆப்போனன்ட்ட நான் இவ்வளோ நாள் கழிச்சு நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பா நான் இந்த டைம் அந்த பொண்ண தோற்கடிப்பேன். இதுக்காக நான் எவ்வளோ நாள் பயிற்சி எடுத்திருக்கேன்னு தெரியுமா? என்னுடைய பயிற்சியத்தையும் நான் வீண் போக விடமாட்டேன். கடைசியா அந்த பொண்ண நான் தோற்கடிப்பேன்னு சொல்லி ஹீரோ நெனச்சிட்டு இருக்கான். அதே சமயத்துல அங்கருந்து ஒரு காகிதத்துல ஒரு லெட்டரும் வந்துட்டுருக்கு. ஆமா, இது பிரதர் ஜங் ஃபங் தானே நம்மளுக்கு அனுப்பியிருக்காரு. என்ன அனுப்பியிருக்காருன்னு சொல்லி பார்ப்போம்ன்னு சொல்லி சீனியர் ஸ்டார் தான் அந்த லெட்டர படிச்சு பார்க்குறான். ஓ! இல்ல இப்படி இருக்கவே கூடாது. இந்த லெட்டர் ரொம்ப ஆபத்தான ஒண்ணு. இப்படி இருக்கும்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. என்ன அவரு இங்கருந்து கண்டிப்பா உடனே அதுவும் போ சொல்லியிருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா, அதுவும் உடனே உங்கள போ சொல்லியிருக்காரு. சரி போக சொன்னா நீங்க கிளம்பிருங்க. எனக்கு இந்த நேரம் டைம் கிடைச்சுக்கிச்சுல, நான் ரிகவர் ஆயிட்டேன். மறுபடியும் நான் அவங்க கூட போய் சண்டை போட போறேன்னு சொல்லி ஹீரோ சொல்றான். நான் உங்களுக்காக ஹாங்மன் செட்டில்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சரி ஓகே சீனியர் சிஸ்டர் பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி ஹீரோ அவன் மத்த 2 பேத்தையும் கூப்பிடுறான். நீங்க 2 பேரும் ரெடியா தானே இருக்கீங்க? நாளையிலேருந்து ட்ரெய்னிங் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன யாரும் மீட் பண்ண முடியாது. அந்த மலையில ஏறுறதுக்கு அதுக்கப்புறம் யாருக்கும் அனுமதி கிடையாது. சரிங்க மாஸ்டர். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புதுசா கத்துக்கிற போறேன்னு. என்னது ட்ரெய்னிங்கா நாளையிலேருந்துன்னு சொல்லி கூட இருக்கேன் சிரிச்சுட்டு இருக்கான். மாஸ்டர் என்ன செய்ய போறாரோன்னு சொல்லி. ஹீரோ ஒரு தியான நிலைக்கு போயிட்டு, இப்ப நம்மளுடைய ஹார்மோன் செட் ஒரு அதிக அளவுக்கு டெவலப் ஆயிட்டுருக்கு. இந்த மாரி நேரத்துல என்னுடைய சக்திய நான் அதே அளவுக்கு நான் அதிகப்படுத்திக்கணும்னு சொல்லி தியான நிலைக்கு போயிர்றான். எடுக்கிற ட்ரெய்னிங்லாம் பத்தாது. சீக்கிரம் அந்த பாறைய தூக்கிட்டு வாங்க என் பின்னாடி. சரிங்க மாஸ்டர்ன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றான். ஆனா அவன் என்னடான்னா அந்த பாறைய தூக்கிட்டு எந்திரிக்க கூட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். சிஸ்டம் சொல்லுது, உங்களுடைய அப்ரென்டிஸுக்கு நீங்க ட்ரெய்னிங் குடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இந்த ட்ரெய்னிங்னால அவங்களுடைய பவர் அதிகமாகும். பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையுமே ஹீரோ அதிகப்படுத்தணும்னு சொல்லி ஃபைட் பண்ணி அவனுடைய ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே அதிகப்படுத்திட்டு இருக்கான். மத்த நேரத்துல ஃப்ரீயா இருக்க நேரத்துல புக்க படிச்சு அவனுடைய அறிவையுமே இன்னும் அதிகப்படுத்திட்டு இருக்கான். இப்படியே போனா தான் நம்மளால அதிக அளவுக்கு போ முடியும்னு சொல்லி ஹீரோ வெளியில பார்க்குறான். ஒரு இந்த நைஃப் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி அங்க இருக்க பொண்ணுகிட்ட கேட்குறான். இத கண்டிப்பா நான் உங்களுக்கு குடுத்து அனுப்புறேன்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்றான். இந்த ஸ்வாட் இருக்கே ஒரு லோ லெவல் கிரேடு. அது ஹெவன் லெவல் ஸ்வாடுன்னு சொல்லி அந்த சிஸ்டம் டிடெக்ட் பண்ணி ஹீரோ கிட்ட சொல்லுது. இப்ப எப்பதான் இவங்க வருவாங்க? அந்த ஜங்கிள் டைனஸ்டி. ஒருவேள நான் தப்பான நாள்ல இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கனோ? அதே நேரத்துல அங்க இருக்க சர்க்கிள் ஆக்டிவ் ஆகுது. யாரோ வாராங்கன்னு சொல்லி ஹீரோ கூட இருக்கவங்களும் சொல்றாங்க. உங்கள காக்க வச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ரோடு கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. அதனால தான் வர தாமதம் ஆயிருச்சுன்னு சொல்லி ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு கேட்கிறா. "ஓ! உங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சியாசோன்னு" சொல்லி அந்த மொட்டையும் சொல்றான் கூட இருக்கவனும். "ஆமா, உங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆமா, இவன பார்த்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஆனா இப்ப இவனுடைய ஆறா இந்த அளவுக்கு அதிகமா இருக்கே! என்னால கணக்கிட முடியலன்னு" சொல்லி அங்க இருக்கவன் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். எல்லாம் நல்லபடியா தான் போகுது. இருந்தாலும் ஒரு விஷயம் இருக்கு. கல்டிவேஷன்ல நான் கண்டிப்பா ஜெயிச்சாகணும்னு சொல்றான். "சியாசியோன விட சிறந்தவங்க யாருனாலும் இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவனும் சொல்றான். அதே சமயத்துல சைட்ல இருந்து ஒரு சவுண்ட் கேட்குது. மாஸ்டர் ரொம்ப நாளா அந்த ஃபெஸ்டிவலுக்காக தான் இவர் காத்துட்டு இருக்காரு. ஏன்னா அந்த ஹெவன் லெவல் ஃபெஸ்டிவல் அது எப்ப வேணாலும் நடக்கலாம்ல. ஓ! அப்படியா?
ஆனா ஒரு சங்கடப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மட்ட ஒரு ஆள் கம்மியா இருக்கு சரியான்னு ஹீரோ சொல்றான். உங்களுக்கு என்ன பார்த்தா எதுனாலும் தோணுதா? நான் உங்க கூட தானே இருக்கேன் பாருங்க. ஹீரோவும் நல்லா யோசிச்சு பார்க்குறான். என்ன சொல்லலாம்? ஆ கண்டுபிடிச்சுட்டேன். நீங்க போட்டிருக்க இந்த ட்ரெஸ் இருக்கே, இது ரேரானது. கரெக்ட்டா? இன்னைக்கு நீங்க ஒரு குழந்தை மாதிரி இருக்கீங்க. என்னது நான் குழந்தை மாதிரி இருக்கேனா? என்ன பார்த்தா குழந்தை மாதிரியா இருக்குன்னு அந்த பொண்ணு டென்ஷன் ஆயிடுறான். சும்மா ஜோக்கு தான் சொன்னேன்னு சொல்லி ஹீரோ சொல்றான். நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ஒரு நல்ல ஆள் தான் தேவ. நம்ம இந்த மாரி நேரத்துல நம்ம வந்து இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். இதுக்காகவே நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு ஸ்வாட வந்து தரேன். அது ஹெவன் லெவல் ஸ்வாடுன்னு சொல்லி ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட அந்த ஸ்வாட வந்து தரான். தேங்க் யூ மாஸ்டர்ன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்துட்டு சொல்றா. கூட இருக்கவனும் ஆச்சரியப்படுறானுங்க. என்னது ஹெவன் லெவல் ஸ்வாடா? ஆமா இந்த ஸ்வாட நீயே வச்சுக்கோன்னு சொல்லிர்றான். என்னால இப்ப இருக்க அளவுக்கு இருந்தா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. என்னுடைய ஸ்ட்ரென்த்த நான் இன்னுமே அதிகப்படுத்திக்கணும். ஒரு ராக்கெட் லெவல்ல ஹீரோ ஆகணும்னு சொல்றான். எவன் லெவல் ஸ்வாடவே வந்துட்டு அவன் சும்மா தூக்கி குடுத்துட்டானே! இவன்கிட்ட நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். இவன் ரொம்ப ஆபத்தானவனா இருக்குமான்னு சொல்லி ஹீரோவ பார்த்து அவன் நெனச்சுட்டு இருக்கான். நான் இப்ப கெளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் கரெக்ட்டான டைமுக்கு கெளம்புனா தான் அங்க போய் நான் வந்து அந்த மாநாட்டுல வந்து சேர்ந்துக்கிற முடியும்ன்னு சொல்லி ஹீரோ சொல்றான். நீங்க உங்க அப்ரென்டிஸுக்கு ஸ்வாட வந்து நீங்க வந்து ஃப்ரீயாவே குடுத்துருக்கீங்க. அது ஹெவன் லெவல் ஸ்வாட. அதுக்காக உங்களுக்கு டபுள் பவர் உள்ள அந்த ஸ்வாட் வந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி சிஸ்டமும் டிடெக்ட் பண்ணி ஹீரோ கிட்ட சொல்லுது. ஹீரோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. ஆனா ஹீரோக்கே வந்து அடிபட்டுருச்சு. அந்த பொண்ணு ஹீரோவோட ஸ்ட்ராங்கா இருக்கான். ஹீரோ வந்து ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்த சீன்ல வந்துட்டு நடக்க போற ஃபைட்ட பார்க்கலாம். ஹீரோ ஜெயிக்கிறானா? இல்ல அந்த பொண்ணு ஜெயிக்குதாங்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். டாட்டா! பாய்.